அவர்களும் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களும் இமாம்களை பாதுகாக்கவும் வேணும். தும்பு தடி மாதிரி வச்சிடக்கூடாது. கூற்றத்துக்கு மட்டும் எடுக்கிற தும்பு தடி போல இமாம்களை பாவிக்க கூடாது, முஅஸ்ஸின்களை பாவிக்க கூடாது. அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து கௌரவமான பணிகளுக்கு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்கள் அந்த நல்ல பணிகளை செய்யும் போது அந்த நிர்வாகங்களும் பின்னால் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். உலமாக்கள் தகுதியானவர்கள் அந்த இடங்களை விட்டு போய்விட்டார்கள் என்றால் அதனுடைய நஷ்டத்தை எமது எதிர்கால சந்ததிகள் தான் தூக்க வேண்டி வரும். மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மதரசாவுடைய ஜல்சாவில் பட்டமளிப்பு விழாவில் செய்த பயான் தொகுக்கப்பட்டிருக்கு. அதில் அவர்கள் சொல்றாங்க, உலமாக்களுக்கு தகுந்த சம்பளங்களை கொடுக்காம இருந்துடாதீங்க. உலமாக்கள் வேலை தெரியாதவர்கள், தொழில் தெரியாதவர்கள் என்று நினைக்காதீங்க. எங்களால் முறையான சம்பளம் தர முடியாது, முறையாகங்களை கவனிக்க முடியாது என்று நீங்கள் கைவிரித்து விட்டால் உலமாக்கள் துனியாவின் பல துறைகளிலும் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். சிலர் விவசாயத்துக்கு போய்விடுவார்கள், சிலர் மீன்பிடிக்கு போய்விடுவார்கள், சிலர் பஜாரில் இறங்கி விடுவார்கள். அதற்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை முறையாக ஓதி கொடுக்க ஆளில்லாத நிலைமை உருவாகும். நாள் போக போக நிலைமை மோசமாகும். தகுதியற்றவர்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளை குழப்பி விடுவார்கள். பின்னால் 20-30 வருடம் போகும்போது உங்களுடைய சந்ததியினர் ஒரு பகுதியினர் முருத்தத்தாகி போகும் காட்சியை பார்ப்பீர்கள். பெரும் பாவிகளாக மாறும் காட்சியை பார்ப்பீர்கள். மார்க்கத்தில் இருந்து வெகு தூரத்துக்கு விலகி போகும் மக்களை பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வயலுக்கு ஓடுவீங்க, பழைய ஆலிமை கொண்டு வர அவர் வரமாட்டார். பஜாருக்கு ஓடுவீங்க, பழைய இமாம கொண்டு வந்தால் அந்த சேவையை செய்வார் என்று வரமாட்டார். அந்த நிலைமையை உருவாக்கி கொள்ளாதீங்க. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 1940களுக்கு முன்னால் ஒரு மதரசாவில் செய்த பயான்ல சொல்லிக்கிறாங்க. ஆகவே ரசூலுல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையை கையாண்டாங்க. ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு கிடைத்த சொத்துகளில் இருந்து, கனிமத் பொருள்கள் இருந்து, ஜகாத்துகளில் இருந்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கோடாரி ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அடே, மக்களிட போய்த்து பிச்சை வாங்குறதை விட காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை விற்று கௌரவமாக வாழுங்க என்று கோடாரியை வாங்கி கொடுத்தாங்க. இங்கு மஸ்ஜிது நபவியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உட்பட சுஃபா வாசிகள் தீனுடைய இல்மை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வருமானம் இல்லை, சாப்பாடு ஏற்பாடுகள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதியாவாக வரும் உணவு பொருள்களில் மிஞ்சியதை அவர்களுக்கு சாப்பாடு. சஹீல் புகாரில பார்க்கிறோம், பசியினால் லுஹர் தொழுகையில மயங்கி மயங்கி விழுவாங்க. மக்கள் பிடரிய மிரிச்சிட்டு போவாங்க, பைத்தியம் என்று நினைச்சு. அக்காலத்தில் பைத்தியத்துக்கு பரிகாரம் பிடரிய மிரிக்கிறது தான் என்று வச்சிருந்தாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்றாங்க, பைத்தியம் எதுவுமே இல்லை, பட்டினி தான் காரணம். ஒரு நாள் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. கடும் பசியாக இருக்குது. லுஹர் தொழுகைக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கரிடத்துல போய் இந்த ஆயத்தை எப்படி ஓதணும் என்று கேட்டேன். ஆயத்தை ஓதுறதுக்காக வல்ல, அப்படியே சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு போவாரான்னு எதிர்பார்த்தேன். அவங்க ஆயத்தை ஓதி காண்பிச்சுட்டு போயிட்டாங்க, சாப்பாட்டுக்கு கூப்பிடல. அவங்களோட வீட்டிலையும் நிலைமை கரீபாய்க்கலாம். ஹஜ்ரத் உமரிடத்துல போனேன், அவர்களும் ஆயத்தை ஓதி காட்டிட்டு போயிட்டாங்க.
ரசூலுல்லாஹ் தூர இருந்து சிரிக்கிறாங்க. அபூ ஹுரைரா பசி வந்திருக்குது போல. சிந்திக்க வேண்டிய இடம், இந்த ஹதரத் அபூ ஹுரைராவை கூப்பிட்டு கோடாரிய கொடுத்து காட்டுக்கு அனுப்பல. அனுப்பல? அவரை காட்டுக்கு அனுப்பியிருந்தா புகாரி ஷரீஃபுக்கு இவ்வளவு ஹதீஸ் கிடைச்சிருக்காது, முஸ்லிமுக்கு இவ்வளவு ஹதீஸ் கிடைச்சிருக்காது. எல்லாரையும் காட்டுக்கும் வயலுக்கும் அனுப்ப முடியாது. அந்தந்த உரியவர்களை உரிய இடத்தில் வைத்து பாதுகாத்தாலே சமூகத்தின் எதிர்காலத்துக்கு அது பாதுகாப்பாகும்.